என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காரு? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார். அதைத்தான் நான் இப்போ பலன் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வக்கரச்சனிங்கிறது 5ல் வக்கரச்சனிங்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட வேண்டியது தான். ஆனால் பயப்பட வேண்டாம். எச்சரிக்கை வேற, பயம் வேற. விருச்சிக ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க, எந்த குறையும் கிடையாது. வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த குறையும் கிடையாது. யார் எப்படி வேணால் போகட்டும், நான் நியாயமாக தாங்க நடப்பேன். இதுதாங்க விருச்சிக ராசியுடைய குணம். அந்த சின்சியாரிட்டி, காலையில் சீக்கிரம் எடுத்திருக்கிறது, கடுமையாக உழைக்கிறது, தன்னுடைய வேலையில் அடுத்தவங்க சொல்லி செய்யணும்னு நினைக்கிறதுல தானே சின்சியராக செய்கிறது, அதில்தான் தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கிது வாழ்க்கையில். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இப்படிப்பட்டவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவர் வக்கரமாகி உட்கார்றாரு 5ஆம் இடத்துல. ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி தடைப்படுது. என்னங்க இது, நல்லா போய்கிட்டு இருக்குன்னு எல்லாம் நினைக்கும் போது முயற்சி தடைப்படுது, என்ன பண்ணலாம்? முயற்சி அப்படி ஃபெயிலியர் ஆகிடுமோ? உதாரணமாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கல. என்னங்க வேலை கிடைக்காம போயிட்டு இருக்கு, வேலை கிடைக்காமலே வீட்டில் உட்காந்துருவோமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு இன்டர்வியூ போச்சுன்னா இன்னொரு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் வக்கரச்சனி. ஒரு முயற்சியில் நீங்கள் பின்னோக்கி வந்தால் இன்னொரு முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அந்த யோகம் இருக்கு. இப்போ உங்கள் பிள்ளைகள் மனசு மாறுபட்டு நடப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் புரிஞ்சுக்கிடல, நான் நல்லா அட்வைஸ் பண்ணுறேன், நீ நல்லா இருப்பா, இதுதான்ப்பா உனக்கு நல்லது, பொறுத்து போப்பா, கேட்க மாட்டேங்கிறான். இந்த படிப்பை எடுத்து படிப்பா, நல்லா வேலை கிடைக்கும், கேட்க மாட்டேங்கிறான். எப்பா கல்யாண வயசு வந்துருச்சு, உன் வயசு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு உட்காந்துருக்காங்க, நீ இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, சரியான நேரத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னா கேட்கறது இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க புலம்பல் அப்படித்தானே இருக்குது. அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கருத்து மாறுபாடு கொண்டிருந்தால், கருத்து மாறுபாடு இருக்கும், ஆனால் அவங்கள மதிப்பாங்க. அவங்களுக்கு இடையில் சண்டை வரும், ஆனால் அவங்கள மதிப்பாங்க. உங்கள் கருத்துக்களை உள் மனசில் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? வக்கரச்சனின்னா யோசிக்க வைக்குங்க எல்லாத்தையும். சாதாரண சனி பகவானுக்கு வக்கரச்சனிக்கு என்ன வித்தியாசம்? யோசிக்க வைப்பார். கடந்த காலத்தில் என்ன தப்பு பண்ணினோம், எதை கரெக்ட் பண்ணணும், ஏன் வேலை கிடைக்கல, என்ன தப்புனால வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, நம்ம எப்படி நடந்துருக்கணும், நண்பர்கள் ஏன் பிரிஞ்சு போனாங்க, அவங்க தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் யோசிக்கக்கூடிய நேரமெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. அதுதானே வக்கரச்சனி பயிற்சி காலம். அதனால் உங்கள் பிள்ளைகள் இப்போ யோசிப்பாங்க, கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க, உங்களுடைய புகழ் பெருகுங்க, கௌரவம் பெருகுங்க, அந்தஸ்து பெருகுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் வாய்வு தொந்தரவு சிலருக்கு கொஞ்சம் கம்மி. வெளியூருக்கு பயணம் செய்கிற போது உங்கள் உடைமைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டு போங்க. அந்த பாஸ்போர்ட் விசா, ஃபாரின் போகிறீங்க, பாஸ்போர்ட் விசா மறந்து போய் திண்டாடுவீங்க. நாளுக்குரிய சனி வக்கரம் அடைகிறாரா? இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்க, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், இப்படி நெஞ்சக நோய்கள் உடையவர்கள், உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப நன்மையை தரும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். பெரிய பிரச்சனை வந்துருமான பிரச்சனையில் தப்பிச்சிருவீங்க, மருத்துவ ஆலோசனை இருந்தால் போதும். ஸோ ஃபினான்ஷியலாக பெரிய முன்னேற்றம் இருக்குது. புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுற காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுற காலம். குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தால் குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு தடை வருது, மீண்டும் முயற்சி பண்ணுங்க, இன்னொரு இடத்துல படிப்பு அமைஞ்சிடும். அமையலையேங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குல தெய்வம். 5ல் சனி வக்கரமாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்குது. ஊர் பக்கமே போகாமல் இருப்பாங்க சில பேர், குலதெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிடுவாங்க. எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலுங்க, குலதெய்வத்தை கும்பிட்டா தான், அந்த சாமிகிட்ட குலதெய்வத்தை கேட்டு தான் நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களுக்கு வரம் தரும். ஆகவே குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லையா, உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. அலுவலகத்தில் பதவி, புதிய புதிய பதவிகள் எடுத்திருப்பீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சமாளிங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக வெற்றி பெற போகிறீங்க, கௌரவம் கூட போகுதுன்னு நல்ல விஷயம் நடக்குதுங்க.
இது ஒரு வெற்றிகரமான காலகட்டம். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம்? எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கர சனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அன்புக்குரிய ஒருவர், வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார்.
ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதுல சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள்னு சிலர் சொல்றோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டரா இருக்கு. நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சு அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம், அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா, சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிடுறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போறாரு. மீன ராசியில் தான் இருக்க போறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.